வன்னி மாவட்டத்திலே இன்று போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தினூடாக இருக்கின்ற 3 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் ஒரு குறுகிய உப்பு நீர் கொண்ட பகுதியான மாத்தளையிலிருந்து வட்டுவாகல் வரையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்கள் இன்றைக்கு உணவில்லாமல், குடிக்க நீர் இல்லாமல், மருந்து பொருட்கள் இல்லாமல் சாவை தழுவுற கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட நமது மக்களை இராணுவம் ஆளறியூடாக, ஆகாய விமானங்களூடாக, செல்லூடாக, 50 கலிவர் ஊடாக மக்களை ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேற்பட்ட மக்களை கொண்டு குவித்து கொண்டிருக்கின்றார்கள். 200க்கும் மேற்பட்ட மக்கள் காயப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான நிலையிலே இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு உணவு பற்றாக்குறையாக இருக்கின்றது. இந்த உணவு இறுக்கமாக இருந்தால் அந்த மக்கள் இந்த இதுகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு உண்மையான தமிழ் இனமாக வாழ்வதற்கு உறுதியாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை, நீர் பற்றாக்குறை, இப்படியான வசதிகள் இல்லாமையினாலே அந்த மக்கள் வாடி வதங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களுக்காக உலகத்திலே வாழுகின்ற தமிழர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த போராட்டங்கள் ஊடாக அந்த எமது மக்களுக்கு விடிவு கிட்டுமாக இருந்தால் அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஏனென்று சொன்னால் உலகத்திலே வாழுகின்ற தமிழ் மக்கள் வன்னியிலே வாழுகின்ற 3,30,00,000த்துக்கு மேற்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள், தீக்குளிக்கின்றார்கள். இப்படியான நிலைப்பாட்டை அவர்கள் உணர்த்தி உலகத்திற்கு செவிசாய்த்து உலக அரங்கிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். வெளிநாடுகளிலே வாழுகின்ற எமது தமிழ் மக்கள், இலங்கையிலே வாழுகின்ற எமது தமிழ் மக்கள் வன்னியிலே சாவை தழுவிக்கொண்டிருக்கும் எமது இனத்துக்காக அவர்கள் அல்லும் பகலும் தாங்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உலகத்திலே இருக்கின்ற அரசுகளுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது சம்பந்தமாக வெளிநாடுகளில் இருக்கின்ற எந்த நிலையங்களோ, எந்த உயர் அதிகாரிகளோ இது சம்பந்தமாக எதுவும் கதைப்பதாக இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த எமது வன்னியிலே வாழுகின்ற மக்கள் சாவை தழுவிக்கொண்டிருக்கிறார்கள், கடைசி விளிம்பில் நிற்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் கூட எமது மக்களுக்கு உதவி செய்வதற்கு இதுவரை யாரும் வரவில்லை. இந்த யாரும் வராவிட்டாலும் கூட எமது இனம் ஒரு தன்மானம் உள்ள இனம், தமிழ் இனம், தனித்த இனம். நாங்கள் உண்மையிலேயே எமது உரிமை வேண்டும், எமக்கு ஒரு மண் வேண்டும் என்பதில் உறுதியாக நிற்கின்றார்கள். அந்த உறுதியின் கடப்பாடு தான் எமது தேசத்தின் கடப்பாடு தான். அந்த உறுதியான நிலைப்பாட்டிலே தான் எமது இனம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு கட்டாயம் விடிவு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையின் பேரிலே தான் எமது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களின் வாழ்விற்கு வழி சமைக்க வேண்டிய உலகத்திலே வாழுகின்ற தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, உலகத்திலே வாழ்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையாக இருந்தாலும் சரி, அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது பக்கத்திலே இருக்கின்ற இந்தியா தான் இதை தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாடு. அந்த இந்தியாவை எமதுக்கு எதிராக போராட்டத்துக்கு உறுதுணையாக நின்று போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்தியாவிலே வாழுகின்ற எமது தமிழினம் எங்களுக்காக அல்லும் பகலும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தீக்குளித்து இறந்து